வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நேற்று நீர்கொழும்பு சிறைச்சாலையில் என்ன நடந்தது? வெளியான முழு தகவல்கள். பெசில் ராஜபக்ஷ பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, பதில் வழங்குவதற்கு திக்குமுக்காடும் மஹிந்த ராஜபக்ஷ. தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை ஏமாற்றியுள்ளது, திலித் ஜெயவீர குற்றச்சாட்டு. கிரிக்கெட் விளையாடும் போது நடு மைதானத்தில் மயங்கி வீழ்ந்த வீரர் உயிரிழப்பு, அதிர்ச்சியில் உறைந்த சக வீரர்கள். எஸ்வெசும பயனாளிகள் எண்ணிக்கை படிப்படியாக குறைப்பு, அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. இராணுவ பதக்கங்களை இழிவுபடுத்தும் கருத்துக்கள் போர் வீரர்களின் தியாகத்தை அவமதிக்கின்றன, நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. அக்குரேகொட இரட்டை கொலை சம்பவம், சிக்கிய சந்தேக நபர். அடுத்த மாதம் வானிலையில் காத்திருக்கும் ஆபத்து, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும், விடுக்கப்பட்ட செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதே எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதிய வேளையில் இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட வன்முறை மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் 28 பேர் வரை காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் பலர் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 2 பலத்த காயங்களால் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் மேலும் 10 பேருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவலை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவமே இந்த மோதலுக்கு பிரதான காரணமாக இருந்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காவல்துறையின் தகவல் படி இந்த மோதலை பூருமூனா என்ற பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரர் வழி நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. மோதல் தீவிரமடைந்த நிலையில் சில கைதிகள் விசேட விடுதிகளின் பூட்டுகளை உடைத்து அங்கிருந்த கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிலர் சிறைச்சாலையின் மருந்தகத்திற்குள் நுழைந்து வலி நிவாரண மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆண் மற்றும் பெண் கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் கூரைகளில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினருடன் விசேட அதிரடிப்படையினரும் சிறைச்சாலை வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை குறுகிய கால தண்டனை கைதிகளையும் விளக்கமறியல் கைதிகளையும் தங்க வைக்கும் சிறைச்சாலையாகும். தற்போது அங்கு சுமார் 1800 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தற்போது அமெரிக்காவில் உள்ள நிலையில் அவர் இலங்கை திரும்புவது குறித்து தனக்கு எந்தவித தகவலும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நேற்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் பெசில் ராஜபக்ஷ நாட்டிற்கு வருவது தொடர்பான கேள்விகளுக்கு அவரிடமே பதில் பெற வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் பெசில் ராஜபக்ஷ நாட்டிற்கு வருவதோ அல்லது நாட்டை விட்டு வெளியேறுவதோ குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என அவர் தெரிவித்துள்ளார். பெசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணை மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இதே பதிலேயே மஹிந்த ராஜபக்ஷ வழங்கியுள்ளார். அதேவேளை தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து வலுவான கூட்டணியை உருவாக்கி எதிர்வரும் காலத்தில் ஆட்சியை கைப்பற்றும் என நம்பிக்கை வெளியிட்டார். சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தற்போதைய அரசாங்கம் தொழில் முனைவோர் உள்ளிட்ட தங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றியுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். கோட்டையில் நடைபெற்ற தைரியமான மனிதர்களை உருவாக்குவோம், தொழில் முனைவோருக்கு கை கொடுப்போம் என்ற தலைப்பிலான தொழில் முனைவோர் மற்றும் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அங்கு மேலும் பேசிய அவர்
இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் மாற்றத்தை எதிர்பார்த்ததாக கூறினார். கடந்த 76 ஆண்டுகளில் நிகழாத மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அரசியல் மேடைகளில் வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் நாட்டின் வளங்களை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதாக உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதிகள் நடைமுறையில் நிறைவேறவில்லை என்றும் தெரிவித்தார். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றம் குறித்து தொடர்ந்து பேசிய அரசாங்கம் இன்று தொழில் முனைவோருக்கு தேவையான ஆதரவை வழங்க தவறியுள்ளதாகவும் நன்றாக இயங்கி வரும் வணிக நிறுவனங்களுக்கு எதிராக உள்ளூராட்சி அமைப்புகள் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அமெரிக்க தூதரகத்தில் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அமெரிக்காவின் விசாரணை குறித்து வெளிநாட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக அவர் தெரிவித்தார். அந்த தாக்குதலில் உயிரிழந்த அமெரிக்க பிரஜைகள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அறிக்கை தயாரிக்கப்பட்டதோடு வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அவ்வாறிருக்க அந்த அறிக்கையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுவதாகவும் உண்மையான பின்னணியை வெளிக்கொணர்வதற்கு பதிலாக வேறு திசையில் விவாதத்தை திருப்ப முயற்சிக்கப்படுவதாகவும் திலித் ஜெயவீர தெரிவித்தார். பேருவளையில் உள்ள பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிரிக்கெட் போட்டியின் போது 46 வயதுடைய நபர் ஒருவர் திடீரென சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். அந்த நேரத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட போட்டியின் காட்சிகளின்படி இந்த சம்பவத்திற்கு முன்னர் அவர் 3 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 6 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பவத்தை தொடர்ந்து அவர் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட போதிலும் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த மரணமானது மாரடைப்பால் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற போதிலும் அதற்கான சரியான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. குறித்த திடீர் துயர சம்பவத்தால் வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் பெரும் அதிர்ச்சியடைந்ததை தொடர்ந்து ஏற்பாட்டாளர்கள் போட்டியின் எஞ்சிய பகுதியை நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொருளாதார மீட்பு வேலை திட்டங்களுக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளுக்கும் இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 2027 ஆண்டுக்குள் மேலும் 4 லட்சம் குடும்பங்கள் அஸ்வெசும திட்டத்திலிருந்து நீக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தற்போது நடைபெற்று வரும் மீளாய்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் 4 லட்சம் குடும்பங்கள் திட்டத்திலிருந்து வெளியேறவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 2028 ஆண்டு இறுதிக்குள் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை தவிர மற்ற அனைவரும் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை 2030 ஆண்டிற்குள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களை வறுமையிலிருந்து மீட்பதே அரசாங்கத்தின் நீண்டகால இலக்கு எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான பயனாளிகளை திட்டத்திலிருந்து நீக்குவது பொருத்தமானதா என பேராதனை பல்கலைக்கழக பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் ஆனந்த ஜெயவிக்ரம கேள்வி எழுப்பியுள்ளார். பொருளாதார நெருக்கடியின் பின்னர் மக்களின் வருமானம் இன்னும் முழுமையாக நிலை பெறவில்லை என்றும் விலையேற்றத்தின் தாக்கத்தால் நாட்டின் 33% அதிகமான மக்கள் இன்னும் வறுமை கோட்டிற்கு அருகிலோ அல்லது அதற்கு கீழேயே வாழ்ந்து வருவதாக உலக வங்கி அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு பயனாளிகளை நீக்குவது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ராணுவ பதக்கங்களை ஒரு உலோக துண்டு என்று வர்ணித்ததாக கூறப்படும் சமீபத்திய கருத்துக்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். மாத்தரை கொட்டவலவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஆயுத படையினருக்கு வழங்கப்படும் பதக்கங்கள் அவர்களின் தைரியம், தியாகம் மற்றும் நாட்டிற்கான சேவையை பிரதிபலிக்கும் உயரிய கௌரவ சின்னங்கள் என்றும் அவை எப்போதும் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வீரர்கள் தங்கள் பிள்ளைகள் மற்றும்
மற்றும் பேரப்பிள்ளைகளுக்கு பெருமையுடன் காட்டும் பதக்கத்தை வெறும் ஒரு உலோக துண்டு என குறிப்பிடுவது வெட்கக்கேடானது என்றும் இத்தகைய கருத்துக்கள் நாட்டிற்காக உயிரை பணயம் வைத்து சேவையாற்றிய போர் வீரர்களின் தியாகங்களை இழிவுபடுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலையில் அரசாங்கம் போர் வீரர்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் குறைக்கும் வகையில் செயல்படுவதாக நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். ஆயுத படையினருக்கு வழங்கப்படும் அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் பலவீனப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். அத்துடன் விவசாயிகள், பட்டதாரிகள் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். மேலும் முந்தைய அரசுகளால் ஆரம்பிக்கப்பட்ட முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களின் முழு பயனையும் தற்போதைய அரசு பெற்றுக்கொள்ள தவறியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக பொதுமக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அக்குரேகொட பகுதியில் வழக்கறிஞர் ஒருவரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் மாலைதீவில் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். காவல்துறையின் தகவல்படி குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் பிற்பகல் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை சம்பவத்தை மேற்கொண்ட துப்பாக்கிதாரிகளுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்து வழங்கியதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மேற்கு, தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அடுத்த மாதம் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் நாட்டின் பல பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்னே கூறுகையில், எல் நினோ தாக்கமும் தென்மேற்கு பருவமழை பலவீனமடைந்துள்ளதும் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணங்களாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பிருப்பதாகவும் அதற்கான புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே எல்னினோ தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க படவேண்டி தலைமையில் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு விசேட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை ஆராய்ந்து அடுத்த 2 வாரங்களுக்குள் எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ளும் தேசிய செயல் திட்டம் அறிவிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. செம்மஞ்சள் நிற விசேட எச்சரிக்கையை விடுத்து குறித்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று முற்பகல் 11 மணி முதல் இன்று முற்பகல் 11 மணி வரை இந்த விசேட எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசந்துறை முதல் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களிலும், மாத்தறை முதல் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களிலும் காலத்திற்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், இரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.